வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபைனல் கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 11ஆம் தேதி 2024 7வது மாதம் நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு சரிங்களா 530வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 553 ரிசல்ட்டு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம ஏ போர்டில் 5ங்கிறது கொடுத்துருந்தோம், பாஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி 0வையும் 8ஐயும் நம்ம ஸ்ட்ராங்காக ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். வேணால் நமக்கு ரெண்டுமே பவரில் வந்துச்சு. பார்த்திங்கன்னா இல்லாட்டி நமக்கு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். முன்னாடி நாள் நமக்கு நடந்த ட்ராவுக்கு பார்த்திங்கன்னா புதன்கிழமை நடந்த ட்ராவுக்கு இப்போது நம்மளுடைய எல்லா மெத்தடையும் மேட்ச் பண்ணி இப்போது நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் பார்க்கையில் நான் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நம்பர்ஸையும் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணி வைங்க. இது கன்ஃபார்ம் கிடையாதுங்க, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா சி போர்டு நம்ம 7, 8ன்னு எடுத்திருக்கோம். பி போர்டில் 0வையும் 4ஐயும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 2, 7ன்னு எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏ போர்டுலையும் பி போர்டுலையும் சி போர்டுலையும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம போர்டு நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே இந்த நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை வச்சு எந்த மாதிரி நம்பர்ஸ் ஆல் போர்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பாக்ஸ்லையும் பெஸ்ட்டு நம்பர்ஸாக பார்க்கலாம். நம்ம இப்போது ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கையில் ஏ போர்டில் 2 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது நமக்கு ஏ போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 4 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா சி போர்டில் 5 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 34 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையில் 0 தான் எல்லா போர்டுலேயுமே அதிக பெண்டிங்கில் இருக்குது. அதனால் நான் ஆல் போர்டு 0ங்கிறது நமக்கு ஒரு மெத்தேட்லையும் கிடச்சிருக்கு. அதனால் நான் சிங்கிள் நம்பராகவே 0வை எடுத்திருக்கேன். நம்ம 8ஆம் நம்பரும் எடுத்திருக்கோம். 8ங்கிறது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இதை நீங்கள் ஆல் போர்டு பாக்ஸ் நம்பராக எடுத்துக்கலாம். 100% வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா 0ங்கிறது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. சரிங்களா? இப்போது நம்ம பாக்ஸ் நம்பர்ஸில் பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாக்ஸில் அப்படின்னு பார்க்கையில் நான் இங்கே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக வரணும், உங்களுடைய கணக்குலையும் வந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 208ஐயும் 701ஐயும் பாக்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? 701 208 இந்த 2 நம்பரும் தான் பாக்ஸில் வர்ற மாதிரி என்னையுடைய கணக்கில் கிடச்சிருக்கு.
நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நான் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுக்குறேன். நம்மளுடைய கணக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேடும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை எடுத்துக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் கொடுக்குறேன். சரிங்களா? டபுள்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா 117, 707, 405, 414 டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே, ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? இப்போது நம்ம போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு என்ன இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அந்த ரிசல்ட்டை வச்சும் நமக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. அதாவது போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு அப்படின்னு பார்க்கையில் வந்து 001 ரிசல்ட்டாக வந்திருக்கு. அப்போது டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கையில் வந்து டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. நான் வந்து என்னையுடைய மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் நான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? எனக்கு என்னமோ டபுள்ஸு தான் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. 1, 1, 8ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். இதை விட்டால் உங்களுக்கு 407ன்னு ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன். 248 சரிங்களா? 248, 097 சரிங்களா? 097 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்? 8 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து கொண்டு வந்து கொடுக்கல. மொத்தமே ஒரு 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான இன்றைக்கி வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து கொடுக்கவே விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ரெகுலராக நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் எப்போதுமே நம்ம கொடுக்குற நம்பர்ஸை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஏசி விளையாடுற நம்பர்களுக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் ஒவ்வொரு நம்பரையுமே நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து ப்ளே பண்ணிக்காங்க. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் 20, 07, 75, 48, 08, 27 சரிங்களா? ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து மொத்தம் ஒரு 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 6 நம்பருக்குள்ளே இருந்து தான் ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் மொத்தம் ஒரு 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 6 நம்பர்ஸை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் மொத்தம் ஒரு 4 நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்காங்க. எல்லா நம்பர்களுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் வந்து கொடுத்துருக்கீங்க. டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கனாலும் சரி, சிங்கிள்ஸ் எதிர்பார்த்திங்கனாலும் சரி, இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெகுலராகவே வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே இந்த நம்பர்ஸை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நான் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இதை கன்ஃபார்ம் நம்பர்ஸாக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 74, 15,
50 97 94 08 94 14 டபுள்ஸ் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி வைக்கலாம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் மொத்தமே 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக சொல்லுறேன், இந்த 4 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கான வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். எல்லா நம்பர்களுமே இந்த 94 14ங்கிற ஒரு நம்பரை வைங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 94 08 50 97 74 15 மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இந்த நம்பர்ஸ் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.